ஹலோ மக்களே, காலையில் எழுந்துச்சு வெளியே போய்ட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போகலாம் பார்த்தா சூரியனை கணங்க ஏன்னா எனக்கு சரியான மழை. இனிமேல் வர கிளைமேட்லாம் இப்படி தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன, கடலில் போய் மூஞ்சி பார்த்துட்டு தாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு என்னோடய பிரவேசிகள் அனைத்து முடிச்சுட்டு பல்ல விளக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பல்ல டேன் நல்லா விளக்கி வெள்ளையாகணும்னு விளக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் மீனை பார்த்தா மீன் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சீக்கிரமாக சரியாயிடும் ஹோப். கார்ட்டூனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கார்ட்டூனை பார்த்துட்டு அது டாம் அண்ட் ஜெரியை பார்த்தாலே ஒரு பூஸ்ட் ஆயிரும் எனக்கு. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. அதெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. என்னன்னா காலையில் மழை, வாக்கிங் போகும்போது சரியான வெயில். இந்த சென்னை கிளைமேட்டை தான் நம்பவே முடியல. எப்போ மழை வருது எப்போ வெயில் வருது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போய் அப்புறம் டவருக்கு போயிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஆஃப் வாக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா அப்போ தான் பாடி நல்லா ஒரு வார்ம் அப்லாம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு மசில்ஸ் நல்லா தான் ஆக்டிவேட் ஆகும். எடுத்தோடனே ரன்னிங் போனால் இன்ஜுரிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தான் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது. அப்புறம் வழக்கம் போல் ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃப் ரன்னிங் நல்லா மூச்சு திணற ஓடிட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஃபைனலாக 15.34 கிலோமீட்டர்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஆரம்பிச்சாச்சுங்க. கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதான் வீடியோ கொஞ்சம் மாதம் அப்படியே எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஈவினிங் செம்ம மழை. நான் தெரியாமல் கேட்குறேன், ஃபோனை பேசிட்டு தான் வண்டி ஓட்டிங்கன்னா என்ன? யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க கைஸ். ஒரு ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க, ஹெல்மெட்டு போடுறதில்ல. இப்போலாம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பியாச்சுங்க. ஜிம்முக்கு போகும்போது அங்கங்கே தண்ணியாக இருந்துச்சு. போகிறதுக்குள்ளே செம்ம கஷ்டமாயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று மழை பெய்யல. ஸோ அதனால் தப்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு போய்ட்டு நீங்கள் லேட் செஷன். லேட்டில் ஃபஸ்ட்டு மேனுவல் பார்பிள் ட்ரோயிங்கில் வந்து ஒரு 3 sets 15, 12, 10. அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் சீட்டர் ட்ரோயிங்னு ஒரு 3 sets 15, 12, 10. நீங்கள் இதெல்லாம் என்ன ஆகும்னா சப்போர்ட்டில் போகிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆக தெரியும். அதுக்கப்புறம் மேனுவல் மிஷின் புல்லையும் ஒரு 3 sets 15, 12, 10. அதுக்கப்புறம் ரோயிங்கில் சிங்கிள் அண்ட் பார்பிள் ரோயிங்கில் வந்து ஒரு 3 sets 15, 12, 10. சிங்கிள் ஹேண்டில் போகிறதுனால என்ன ஆகும்னா உங்களால் வேரியேஷன் நல்லாவே ஹிட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கடைசியாக கண்டிஷன் செக் பார்த்துட்டு நீங்கள் டே வெதர் என்ன ப்ரிஃபரன்ஸ். தேங்க்ஸ் கைஸ்.